நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், விசிகவின் தலைவர் திருமாவளவன் அங்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பொங்குரொலி டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலும் கிட்டத்தட்ட 6 நாட்களை தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. சென்னை தியாகராயனர் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய போராட்டத்திற்கு பல்வேறு அரசு கட்சியினுடைய தலைவர்கள், இளைஞர்களுடைய அமைப்பினர், அதே போல சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் நேரடியாக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் தங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது இந்த கூட்டத்திற்கு நேரடியாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராகவும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கோஷங்கள் எழுப்பியிருந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் மாணவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றிருக்கிறார். தொடர்ந்து 6வது நாளை எட்டக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் நேரடியாக இங்கு வருகின்றிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக தான் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார். அதே போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் உட்பட பல்வேறு தலைவர்களும் நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். சில பிற அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களையும் மத்திய அரசுக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில் பேசி வருகிறார்கள். பொது இடத்தில் போராட்டம் நடத்தினால் போலீசாருடைய கைது நடவடிக்கை என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தியாகராயன் இருக்கக்கூடிய பாலநிலத்தில் போராட்டம் நடத்துவதற்காக சிபிஐ கட்சியினுடைய நிர்வாகம் இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று விடுமுறை என்பதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அதே போல எஸ்எஃப்ஐ, டைஃபை மாணவர்கள் நேரடியாக தங்களுடைய போராட்டத்தை இந்த 6வது நாளாக முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். மாணவர்கள் மத்தியும் அவர் உரையாற்ற இருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட